காலையில் அதிகாலையில் வந்து வாய்க்கால் பக்கம் போயிட்டு ஒரு கிராமத்து வழியாக வர்றப்போ வந்து கூறுகறிலாம் வந்து ஒரு கறிக்கடைக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கண்ணில் பட்டோன்னே எனக்கு என்னென்னா, சரி இன்றைக்கி கூறுகறி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் நிறைய பேர் இருக்கனால வந்து நான் 2 கூறுகறி, அதாவது ஒரு கூறுகறி வந்து 500, 2க்கு 1000 கொடுத்து 2 கூறுகறி வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா அகலமான பாத்திரம் தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கூறுகறி நல்லா அலசி கழுவிட்டு, அதுக்கப்புறமா குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள், கல் உப்பு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பத்தை கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பத்தை வச்சு ஃபஸ்ட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சு ஒரு 5லேருந்து 6 சவுண்டு விட்டு இறக்கணும். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு 5 ஸ்பூன் எடுத்துங்க, சோம்பு, சீரகம் இதெல்லாம் அரை ஸ்பூனு, மிளகு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, வரமிளகா, சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துங்க, தேங்காய் துருவலும் நிறைய எடுத்துங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் கருக்காமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வரமிளகா, காரத்துக்கு தகுந்த வரமிளகா, நான் ஒரு 15 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். நல்லா கருக்காமல் நல்லா வதக்கிட்டு ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுங்க. அடுப்பத்தை வச்சு அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நிறைய கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து இந்த தேங்காய் துருவல் ஒரு அரை மூடிக்கு மேலே திருவிக்கிங்க. நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். குக்கர்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வந்து தனியாக வடிகட்டிட்டு கறி தனியாக தண்ணி தனியாக வந்து வச்சுக்கோங்க. பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கொத்தமல்லி, மிளகாய், இந்த சீரக மிளகாலாம் வதக்கி வச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய் துருவல் வதக்கி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பத்தை வச்சு நல்லா, ஏன்னா நம்ம 2 கறி வாங்கினதுனால பாத்திரம் பெருசாக அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு சோம்பு, இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நம்ம தனியாக வந்து தண்ணி இழுத்து வச்ச அந்த கறி அதை ஆட் பண்ணிவிட்டு, கூடவே அரைச்ச மசாலாவில் வந்து கெட்டி மசாலாவில் வந்து ஒரு பாதி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு தட்டு போட்டு மூடுங்க. நல்லா அந்த மசாலா கறி இறங்கணும். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் மீதி அரைச்ச மசாலா, தேவையான அளவு தண்ணி, கறி வேக வச்ச தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, உப்புலாம் நல்லா செக் பண்ணிவிட்டு, அதுக்கு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா வேக விட்டுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கூறுகறி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும்.